எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 19 மார்ச் 2025 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, விண்வெளியில் அதிக நாட்களை கழித்த விண்வெளி வீரர்கள் பட்டியலில் இடம் பிடித்த இந்திய வம்சாவளி யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சுனிதா வில்லியம்ஸ். சுனிதா வில்லியம்ஸ். இரண்டாவது கேள்வி, விண்வெளியில் அதிக நாட்களை கழித்த விண்வெளி வீரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ, பெக்கி விட்சன். இதில் இந்திய வம்சாவளி சுனிதா வில்லியம்ஸ் இரண்டாவது இடம் பிடித்தார். அது நாட்களை நம்ம பார்ப்போம். விண்வெளியில் அதிக நாட்களை கழித்த விண்வெளி வீரர்கள் பட்டியலில் இரண்டாவது இடம் பிடித்த சுனிதா வில்லியம்ஸ் எத்தனை நாட்கள் இருந்தார்? 606 நாட்கள். இதில் முதலிடம் பிடித்த பெக்கி விட்சன் 675 நாட்கள். அதே மாதிரி ஜெப் வில்லியம்ஸ் 534 நாட்கள். மார்க் வண்டே 523 நாட்கள் இருந்தார். இந்திய வம்சாவளி சுனிதா வில்லியம்ஸ் 606 நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்தார். அடுத்து, சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து எந்த விண்கலம் மூலம் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு திரும்பினார்? சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து எந்த விண்கலம் மூலம் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பினார்? ஆப்ஷன் ஏ, டிராகன் விண்கலம். ஸ்பேஸ் எக்ஸை சார்ந்த டிராகன் விண்கலம். அடுத்து, இந்தியா நியூசிலாந்து இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் சமீபத்தில் கையொப்பமாகின? ஆப்ஷன் சி, 6 ஒப்பந்தங்கள். அடுத்து, காற்று மாசு அதிகமுள்ள நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? காற்று மாசு அதிகமுள்ள நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? 5வது இடம். அடுத்து, 7வது கேள்வி, காற்று மாசு அதிகமுள்ள நாடுகள் பட்டியலில் எந்த நாடு முதலிடத்தை பிடித்தது? சாட். சாட் முதலிடம். பங்களாதேஷ் 2வது இடம். பாகிஸ்தான் 3வது இடம். காங்கோ 4வது இடம். நம்ம இந்தியா 5வது இடம். அடுத்து, 8வது கேள்வி, வாழப்பாடி அருகே எத்தனை ஆண்டுகள் பழமையான கல் திட்டை கண்டுபிடிக்கப்பட்டது? வாழப்பாடி அருகே எத்தனை ஆண்டுகள் பழமையான கல் திட்டை கண்டுபிடிக்கப்பட்டது? 3000 ஆண்டுகள். 3000 ஆண்டுகள். அடுத்து, தமிழ்நாடு மாநிலத்தில் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இதுவரை எத்தனை பேர் பயனடைந்தனர்? தமிழ்நாடு மாநிலத்தில் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இதுவரை எத்தனை பேர் பயனடைந்துள்ளனர்? 1,47,00,000 பேர். அடுத்து, 10வது கேள்வி, எந்த மாநிலத்தில் கட்டாய மதமாற்றத்தை தடுக்க விரைவில் புதிய சட்டம் வர உள்ளது? எந்த மாநிலத்தில் கட்டாய மதமாற்றத்தை தடுக்க விரைவில் புதிய சட்டம் வர உள்ளது? சத்தீஸ்கர். அடுத்து, 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நாட்டின் மொத்த விலை பணவீக்கம் எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது? 2.38%. 2.38%. அடுத்து, எந்த ஆண்டுக்குள் கடல்சார் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறை 22.8% வளர்ச்சியடையும் என கணிக்கப்பட்டுள்ளது? 2032ஆம் ஆண்டுக்குள். அடுத்து, 13வது கேள்வி,
சத்ரபதி சம்பாஜி மகாராஜா பற்றிய சாவா திரைப்படம் எந்த முகலாயர் மன்னர் மீது மக்களின் கோபத்தை தூண்டியது? அவுரங்கசீப். அவுரங்கசீப். இது வந்து மகாராஷ்டிராவில் சமீபத்தில் இந்த மாதிரியான நிகழ்வு நடைபெற்றது. பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அடுத்து 14வது கேள்வி. இந்திய தடகள வீராங்கனை, அதாவது ஓட்டப்பந்தய வீராங்கனை அர்ச்சனா ஜாதவ் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்து பயன்படுத்தியதாக அவருக்கு எத்தனை ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது? 4 ஆண்டுகள். 4 ஆண்டுகள். அடுத்து 2025 சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியை நடத்திய பாகிஸ்தானுக்கு எத்தனை கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது? இந்தியா வந்து முழுக்க முழுக்க அதாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தான் நடைபெற்றது. அதாவது முக்கியமாக வந்து அபுதாபி ஸ்டேடியத்தில் தான் இந்திய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. நிறைய போட்டி வந்து இங்கே தான் நடைபெற்றுச்சு. அதனால் வந்து அந்த கிரிக்கெட் போட்டியை நடத்திய பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட ரூபாய் 736 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அடுத்து சென்னை ஐஐடியில் விண்வெளி திட்டங்களுக்கான உயர் சிறப்பு மையத்தை திறந்து வைத்தவர் யார்? சென்னை ஐஐடியில் விண்வெளி திட்டங்களுக்கான உயர் சிறப்பு மையத்தை திறந்து வைத்தவர் யார்? இஸ்ரோவின் தலைவர் வி நாராயணன். அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான இந்தியன் வெல்ஸ் ஓப்பன் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? 2025ஆம் ஆண்டுக்கான இந்தியன் வெல்ஸ் ஓப்பன் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? ஜேக் டிராப்பர். அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான இந்தியன் வெல்ஸ் ஓப்பன் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? 2025ஆம் ஆண்டுக்கான இந்தியன் வெல்ஸ் ஓப்பன் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? ஆப்ஷன் ஏ மிரா ஆண்ட்ரீவா. அடுத்து டாஃபே நிறுவனத்தின் புதிய துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? லக்ஷ்மி வேணு. லக்ஷ்மி வேணு. சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற ஜெயமால்யா பாக்சி எந்த துறையுடன் தொடர்புடையவர்? சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற ஜெயமால்யா பாக்சி எந்த துறையுடன் தொடர்புடையவர்? நீதிபதி. அதாவது சமீபத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 19 மார்ச் 2025 நாளுக்கானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.